ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, அவ்வளவு சுலபமாக யாருக்கும் என் பாதத்தை காட்டாத இந்த கருப்பன் என் அன்பு பிள்ளையான உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் என்னுடைய பாதங்களை தொடச் சொன்னேன். என் பாதம் தொட்ட உன் வாழ்க்கையில நீ சகல சந்தோஷங்களையும் பெற்று நிம்மதியாக வாழ்வதை யாருமே தடுக்க முடியாது என் செல்லமே. இன்னைக்கு வேணும்னா உன் வாழ்க்கையில் வசதி இல்லாமல் காசு பணம் பெருசாக இல்லாமல் இருக்குன்றதுக்காக மற்றவங்க உன்னை ஏளனம் தான் செய்யலாம், என்ன வேணால் பேசலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் நீ என் பாதத்தை தொட்டதின் பலனாகவே உன் வாழ்க்கை மாறும். உன்னை ஏளனமாக பேசினவங்க எல்லாருமே நீ வாழ்க்கையில் உயர்ந்ததை பார்த்து தலை குனிஞ்சு போக போகிறாங்க. கூடிய சீக்கிரம் உன் குடும்பமும் சூழ்நிலையும் மாறி நீ நிம்மதியாக வாழ்வதை நான் செய்யத்தான் போகிறேன் செல்லமே. இந்த கருப்பசாமி நானே உன் வீட்டுக்குள்ளே வந்து உன் துன்பங்களை எல்லாம் போக்கி உன்னுடைய அழுகையை தொடச்சு உன் காலத்தை உனக்கான வெற்றி காலமாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீ கோபத்தையும் எரிச்சலையும் தூக்கி போட்டுட்டு நியாயமாக நடக்க வேண்டிய விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து. மற்றவங்க உன்னை காயப்படுத்தினதும் உன் மனசு கஷ்டப்படும்படியும் பேசினது தப்பு தான். ஆனால் அதுக்காக நீ அவங்க மேலே கோபப்பட்டு அவங்கள பழிவாங்கணும்னு நினைக்காத. நிச்சயமாக நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழுவதற்கு எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டியது இனி என்னுடைய பொறுப்பு. உனக்காக நான் ஆசீர்வதித்தது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றியை தருவதற்கு தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பல அவமானங்களையும் துன்பங்களையும் கடந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. பசிங்கிறது ஒரு உணர்வு தான். ஆனால் காசு பணம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கே செலவுக்கு கையில் காசு இல்லாமல் உணவு இல்லாத போது தான் அந்த பசிங்கிறது எவ்வளோ பெரிய அவமானன்றது உனக்கே தோண ஆரம்பிக்கும். நீ இந்த பூமியில் வாழும் வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் போய் கையேந்திர நிலைமைக்கு நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. நீ எப்போவுமே தேடலையும் ஆசையையும் குறைச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை எளிமையாக வாழும்போது நிம்மதியாக நீ வாழ்வதற்கேற்ற வேலைகளை நான் செய்வேன். எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டினாலே உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். பேச்சை குறைச்சிக்கிட்டு வேலையை அதிகப்படுத்து. நாளைய விடியலும் இனி வரப்போகிற ஒவ்வொரு நாளுமே உன் வாழ்க்கையில் ஒரு புது ஒளியை தரும்படி நான் உனக்கு அருளை தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் வெற்றியும் பலமும் கிடைக்கும் என இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. என்னுடைய அருளாசிகளை பெற்ற உனக்கு இனி யாராலும் தீமை செய்ய முடியாது. உன் வாழ்க்கையில் எதிரிகளெல்லாம் விலகி போய் தொல்லைகளெல்லாம் தானாக தீர்ந்து போய் சகல செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாய் நீ வாழுவாய். உனக்கு எதிராக சதித்திட்டம் செஞ்சவங்கெல்லாம் உன் பலத்தையும் பலவீனத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தோக்கடிக்கணும்னு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் என்னன்னா, இந்த கருப்பசாமி நான் உன் கூட இருக்கிறேங்கிறது தான். அதனால் யார் என்ன செஞ்சாலும் என்ன நினச்சாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் முன்னால் எல்லாரும் தோற்று போவாங்க. நிச்சயமாக நீதான் ஜெயிச்சு நிற்பாயேன் செல்லமே. எது உன்னை துன்புறுத்தினாலும் யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. என்ன நடந்தாலும் எதிர்த்து நின்று நீ போராடு. என்னை மீறி எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. உடம்பு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் ஓய்வே எடுக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கைக்காக நீ ஓடவும் உழைக்கவும் வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுறது, நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தில் பிறந்த உனக்கு ஓய்வெடுக்கவும் முடியலை, மனசுக்கு சந்தோஷமாக 4 இடத்துக்கு போகவும் முடியலை. அந்த அளவுக்கு உழைப்பும் உன்னுடைய வருமானமும் உன்னை ஒரு வழியை செய்துன்றது எனக்கு தெரியும். ஆனால் என்னதான் நீ உழைச்சாலும் ஓடி ஆடி கஷ்டப்பட்டாலுமே கூட பல நாளாக உனக்கு கனவாக இருப்பது கனவாகவே இருக்கு. இன்னும் கடன் பிரச்சனை தீர்ந்து ஒரு நல்லபடியாக நீ நினச்ச காரியத்தை நடத்திக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உன்னை இப்போ ஆசீர்வதிச்சு உன் சொந்த வீட்டு கனவையெல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையில் கடனே இல்லாத சந்தோஷமான வழிகளை காட்ட போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் இறை நம்பிக்கையும் வீண் போகாது என் செல்லமே. நீ கேட்ட வரத்தை உன் கைகளில் கொடுத்து சகலமும் பெற்று நீ சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் என் பாதத்தை தொடச் சொன்னேன். உன் பக்திக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உன் நீண்ட நாள் பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்ற போது
எதுவுமே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நீ நினைக்காத. என் அருளால் எல்லாமே மறுபடியும் உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன். என்னை நம்பி பயணிக்கக்கூடவே உன் வாழ்க்கையில் பயம் என்பதே சிறிதும் இல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என் செல்லமே. இரவுங்கிறது கண்டிப்பாக விடியலாக மாறித்தான் தீரும். அதே போல இப்போது துன்பமாய் இருக்கும் உன் வாழ்க்கையும் இன்பமாய் ஒளி நிறைஞ்சதாய் நான் மாற்ற தான் போகிறேன். நீ எப்போதும் எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். ஒரு விஷயம் நீ தப்பு செய்கிறன்னு தெரிஞ்சா உடனே மன்னிப்பு கேட்டணும். அதை விட்டுட்டு தப்பு செஞ்சிட்டோமே சமாளிக்கணுமே நினச்சி மறுபடியும் பொய் சொல்வதோ தவறு செய்யவோ வேணாம். எதுவாக இருந்தாலும் இந்த கருப்பசாமி உன்னை மன்னிக்கவும் உனக்கான தண்டனையை தராமல் உன்னை தவறு செய்ய விடவும் தூண்டாமல் எல்லா வகையிலும் உன்னை சரியாக வளர்த்து ஆளாக்கி வெற்றியை உன் கைகளில் தருவதற்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.